இன்னைக்கு நம்ம வீட்ல வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு பீட்ரூட் தோசையும், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னியும். எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே இதா தான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காரம் சேர்க்காம மட்டும் தாளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மட்டும் 2 வரமிளகா போட்டு தனியா வந்து அரைச்சு வச்சுக்கிட்டேன். அவளுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு சட்னி எடுத்து தனியாவே செப்பரேட்டா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் வந்துட்டு நம்ம வேக வச்சிருந்தோமா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதையும் மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணிய வந்து மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தோசைக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பிங்க் கலர்ல வந்துருந்துச்சு. ஸோ பார்க்கவே நல்லா அழகா இருந்துச்சு. நானும் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவ வேற தூங்கிட்டு இருந்தாளா, ஸோ சீக்கிரமா ரெடி பண்ணணுன்ட்டு. அப்புறம் தோசைக்கல் வந்துட்டு நம்ம புது தோசைக்கல் வாங்கியிருந்தேன் ஊர்ல. ஸோ அத தான் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தான் தோசை சுடலான்ட்டு ஊர்லயே பழக்கி எடுத்துட்டு வந்தேன். ஸோ அவளுக்கு மட்டும் ஒரே தோசை மட்டும் சுட்டு சாப்பிட குடுத்துட்டு, நானும் அதுக்கப்புறம் சுட்டு சாப்பிட்டுட்டேன்.